தமிழக மக்களுடைய ஆதரவு இல்ல, ஒட்டுமொத்த பெண்களுடைய ஆதரவுடன் ஒரு தலைவர் உதயமாகிவிட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் செய்ய முடியாததை, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முடியாததை ரெண்டு பேர்த்தோடைய சக்தியோட சேர்ந்து எங்களுடைய தலைவர், புரட்சி தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் இந்த குடும்பத்துடைய ஆதிக்கத்தை தூக்கி எறிந்தார். இது சாதாரண வெற்றி அல்ல. ஒவ்வொரு பெண்களும் கண்ணீர் விட்டு அழுது தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி எதனால தெரியுமா கிடைச்சது? திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள். இன்றைக்கு சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள், அதோடு இணைந்தவர்கள் இளைஞர்கள். இந்த ரெண்டு சக்தியும் இன்னும் எந்த காலத்திலையும் நீங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வைத்துக்கோங்க. நீங்க என்ன வேணா பொய்யில பேசலாம், சட்டசபையில வந்து பொய்யா பேசலாம், உங்களாலே முடியாது. நான் சொன்னேன், திமுக எப்பயுமே 2வது தாட்டி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதி ஜெயிச்சிருவேன், 200 தொகுதி ஜெயிச்சிருவேன் சொல்லும் பொழுது அன்றைக்கே மேடையில் நம்மளுடைய தலைவர் சொன்னாரு, நான் உட்பட குளத்தூர்ல உட்கார்ந்து பேசினேன், உங்க தந்தை கலைஞராலே முடியாது பொழுது நீங்க ஜெயிச்சிருவீங்களா எங்க தலைவர் எதிர்த்துன்னு கேட்டேன் 2வது முறை. இன்றைக்கு கேட்கிறேன், திரு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா கலைஞராலே முடியல, உங்க அப்பா ஸ்டாலினாலே முடியல, எங்க தலைவரை நீங்க ஜெயிச்சிட முடியுமா? நின்னு எதிரா பேசிட முடியுமா? தேர்தல் அரசியல்ல நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், நீங்க நம்ம எல்லாம் பேச வேணாம், ஆல்ரெடி மெஜாரிட்டி 150 மேல போயிட்டு இருக்கு, அவங்க பேசினா பேசட்டும், பாவம் எலெக்ஷன் டைம்ல தான் பேச முடியல, இப்ப பேசட்டும், ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க, அடிச்சா அழுவாங்கல்ல, அழுது கலந்துட்டு சட்டசபை ஓடி போயிடுவாங்க, சொன்ன மாதிரியே பேசிட்டு ஓடி போயிட்டாங்க. இது நம்மளை பார்த்து பயந்துட்டாங்களாம். இன்னும் திமுக காரனுங்க ஆளுங்கட்சி நினைப்பு, அது அவங்களுடைய பரம்பரை நோய். ஒரு மாசம் வரைக்கும் நாங்க ஆளுங்கட்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த தேர்தல் வெற்றி நம்ம சொல்றோம் 50 வருடம் கழித்து ஒரு புரட்சிங்கிறோம். அந்த புரட்சி எங்க இருந்து உருவாச்சு? கடைசி 10 நாள் முன்னாடி இந்த புரட்சியை பத்தி யாருக்கும் தெரியல. நேஷனல் மீடியாஸ் கரெக்டா 5 நாளுக்கு முன்னாடி திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி உருவாயிருச்சு, மக்கள் புரட்சி உருவாச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழக ஊடகம் தாவிகா ஜெயிக்குன்னு சொன்னதே இல்லை கடைசி நாள் ரிசல்ட் வரைக்கும். அப்ப அந்த ஊடகத்தை பாருங்க, 3 தொகுதி ஜெயிப்பாரு, 10 தொகுதி ஜெயிப்பாரு, 20 தொகுதி ஜெயிப்பாரு, 160 தொகுதி திமுக ஜெயிச்சிருவோம், 200 தொகுதி நாங்க ஜெயிச்சிருவோம். மு.க. ஸ்டாலின் அவர்கள், கூட்டணி கட்சிகள் 25 கூட்டணி கட்சி என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க. ஆனா தமிழக மக்கள், பெண்கள், என் பிள்ளைய ஏன்பா இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிற, இதை ஒரு காரணத்துக்கே தூக்கி எறிஞ்சாங்க. என்ன அவதூறுகள், என்ன அவதூறுகள், என்ன தவறு செய்தார் எங்க தலைவர்? ஒட்டுமொத்த புகழ் வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு தனி மரமா மக்களோட சேர்ந்து பெண்களுக்கான வாழ்க்கையை மாத்தணும், என் தாய்மார்களை வாழ்க்கையை மாத்தணும்னு ஒரு கட்சியை தனி மனிதனாக ஆரம்பித்து, பெண்களுடன் இளைஞர்களுடன் தனி மனிதனாக ஆரம்பித்து, எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஆரம்பித்து பிரச்சாரத்தை உருவாக்கும் பொழுது எஸ்ஓபியை போட்டு பிரச்சாரம் பண்ணவே முடக்கினாங்க. திருப்பியும் பதிவு பண்ண, நீங்க முடக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் வந்தோன்னு நீங்க வெளியே விட்டு பாருங்க, 10 நாள் போது இந்த ஆட்சியை தூக்கி எறிறதுக்குன்னு சொன்னோம். 10 நாள் போதும் உங்க ஆட்சியை தூக்கி எறிறதுக்கு. 10 நாள் அவர் செய்த பிரச்சாரம் ஒட்டுமொத்த திமுக குடும்பம் தூக்கி எறிஞ்சிச்சு. இப்ப தெரியுது 6 மாசம் ஏன் வெளியே போட முடக்கினாங்கன்னு எங்க தலைவரை. 10 நாளுக்கே தூக்கி போட்டாங்கன்னா 6 மாசம் விட்டு இருந்தா 5 தொகுதி தாண்டி இருக்க மாட்டாங்க. இதுதான் சூழ்ச்சி. 5 தொகுதி தாண்டி இருக்க மாட்டாங்க. 5 தொகுதி திமுக தாண்டி. இந்த சூழ்ச்சிக்கு தான் தலைவர் எந்த பிரச்சாரத்துக்கு வெளியே உள்ள. இந்த சூழ்ச்சி எல்லாம் செஞ்சுட்டு விஜய் அவர்களை வீட்டை விட்டு வெளியே வா, இந்த போலி பிரச்சாரம்,
நோட்டிபிகேஷன் வந்து வெளியே வந்தாருல, தூத்துக்குடி மீட்டிங் பாத்தீங்கல்ல, 10 லட்சம் பேர் ரோட்ல நின்னாங்கல்ல, அங்க மாறியது அரசியல் சூழ்நிலை. கடைசியில திருப்பூர்ல மாறுச்சு, சென்னையில மாறுச்சு. நான் அப்பயே சொன்னேன், பெரம்பூர்ல தலைவர் நாமினேஷன் பண்ணி முடிச்ச உடனே வண்டியை கொளத்தூர் விடுன்னு சொன்னாரு. கொளத்தூர்ல 1 லட்சம் பேர் நின்று இருந்தாங்க. அப்பயே சொன்னோம். அடுத்த நாள் கொளத்தூர் மீட்டிங் போடும்போது நான் பேசினேன், கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைவார். எப்ப சொன்னது? நம்ம எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னோம். அப்பெல்லாம் நம்பல அவங்க, ஏதோ சின்ன பசங்க பேசிட்டு இருக்காங்க. எங்க அப்பா யார் தெரியுமா? மு.க. ஸ்டாலின் அவர்கள். திரு உதயநிதி வெள்ளிவாக்க வந்து, என்னோட வெற்றியோட ஆதவர்ஜனாவுடைய தோல்விதான் எனக்கு முக்கியம். இன்னும் ஒரு அரசியல் பாத்தீங்களா, அவரோட வெற்றியோட என்னோட தோல்விதான் பயம். அந்த பயம் இருந்தா போதும். திரு மு.க. ஸ்டாலினுடைய வாரிசு அவர்களே. ஆனா நான் இங்கேயும் வேலை பார்த்துட்டு நம்ம தலைவர் பச்சான பிறகு குளத்தூர்ல ஸ்கெட்ச் போட்டு நான் அவர் பிள்ளைக்கும் தெரியல, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியல. நீங்க என்ன தோக்கடிக்க வேலை பண்ணீங்க? எங்க தலைவர் உங்க குளத்தூர்லயே செக் வச்சார். சட்டசபையில நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆதரவு இருக்கு, ஆதரவு இல்ல சொல்லிட்டு அமைதியா போயிருக்க வேண்டியதானே. உங்களை கடுமையாக நாங்க எதிர்க்கிறோம் எப்பயும் போல பொய்யா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே. நமக்கு எலெக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரா முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு? யாரு? திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் இளவரசர் திரு உதயநிதி அவர்கள். அந்த இளவரசருக்கு பட்டாபிஷேகம் முன்னாடி என்ன பண்ணாங்க? துணை முதல்வர் ஆக்கினாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க. நமக்கு ரொம்ப நல்லது. நான் வேற நினைச்சேன் யாராவது சீனியர்லாம் போடுவாங்க, யாராவது ஒரு நல்ல நல்ல அண்ணங்கள்லாம் சீனியர் நிறைய பேர் இருக்காங்க அங்க, நம்ம தங்கம் தென்னரசன் மாதிரி அந்த மாதிரி அனுபவசாலிகள்லாம் போட்டு நம்மள உண்டு இல்லைன்னு கொஸ்டின் கேட்க போறாங்க. சரி நம்மளும் ரெடி ஆயிடும் நினைச்சேன். இந்த குடும்பம் என்னைக்கும் திருந்தவே திருந்தாது. இவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்தவே திருந்தாது. இந்த பட்டாபிஷேகம் பண்ணி தான் குடும்பத்தை தூக்கி போட்டாங்க மக்கள். திருப்பி ஒரு பட்டாபிஷேகம். நான் தோத்துட்டேன், புள்ளைய தூக்கி எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சிருங்க. போன தாட்டி சட்டசபையா சட்டமன்ற உறுப்பினராகி சட்டசபைக்கு அதிகம் வராதவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் சட்டசபை தலைவர். சரி ஓகே, பெரும்பான்மை தேர்ந்தெடுத்தா சட்டசபை தலைவர் வந்து அமைதியா போக வேண்டியதானே. நம்ம பாட்டி அமைதியான உட்காந்து சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறது. வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க 35% ஓட்டு எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக 65% இருக்கிறாங்க. இப்பயும் தெரிஞ்சுக்குவாங்க, நீங்க தேர்தல் அரசியல தோத்துருக்கீங்க. நம்ம இளவரசர் உதய அவர்களே, நீங்க இன்னும் 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணாம்? உங்க சொந்த அப்பா குளத்தூர்ல தோத்துட்டாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பாக்கு ஆறுதல் கொடுக்காம, அவர் பாவம் தோத்துட்டோமே, 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை, 234 தொகுதியிலும் போய் வெற்றி பெறணும்னு போயிட்டு வந்தேன், கடைசியில குளத்தூர்ல தோத்துட்டேன்னு உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வீட்டுல போய் ஆறுதல் சொல்லாம சட்டசபையில் அப்படி நிமிர்ந்து நின்று பேசுறாராம். நமக்கு அட்வைஸ் பண்றாராம், 65% உங்களுக்கு ஓட்டே போடல. ஐயா, 2006 உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள், உங்களுக்கு அவர் தானே எடுத்துக்காட்டு, முன்னுதாரணம். 26% வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாரு. அவர் நீங்க கேள்வி கேட்க முடியுமா? திரு உதயநிதி அவர்களே, எங்க தாத்தா 26% தான் வாங்கினாரு சொல்லுங்க. 74% எதிர்த்து நின்னாங்க மக்கள், அதனால அவர் தலைவரே கிடையாது. பேசுங்க. எங்க கலைஞர், எங்க தாத்தா வந்து எங்க முதலமைச்சர் வந்து தவறு, பேசுங்க. உங்களுடைய தாத்தா திரு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 26% வாங்கி முதலமைச்சர் ஆகும் பொழுது உங்க கூட இருந்தவங்க 2006 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும், கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சு நீங்க 26% தான் வாங்குனீங்க, 96 தொகுதி ஜெயிச்சீங்க. இந்த அரசியல் ஏன் புதுசுன்னா 50 வருடங்கள் கழித்து திரு எதிர்கட்சி தலைவர் இளவரசர் உதய அவர்களே, நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க. 30 கோடி. இதே வில்லிவாக்கத்தில் 5000 ரூபாய் ஒவ்வொரு ஓட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய திமுக கேண்டிடேட் கொடுத்தாங்க.
கொளத்தூர்ல உங்களுடைய தந்தை 3000 ரூபாய் கொடுத்தாரு. தமிழகம் முழுவதும் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் 30 கோடி செலவு பண்ணீங்க. அதற்கப்புறம் உங்களுடைய கூட்டணி காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி, கிட்டத்தட்ட 26 கட்சி கூட்டணி, சின்ன சின்ன கட்சி முதற்கொண்டு கேப்டன் விஜயகாந்த் கட்சி, எல்லா கட்சியும் சேர்த்து, முஸ்லீம் லீக்ல எல்லா கட்சியும் சேர்த்து நீங்க நின்னீங்க. எங்களுடைய வேட்பாளர்கள் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல. எழுதி வச்சுக்கோங்க, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல. காசு இல்லை எங்களுடைய வேட்பாளர்களுக்கு. காசே இல்லாம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திண்டிவனத்துல ஜெயிச்சாங்க, பக்கத்து ஊரு, பஸ்ல ஏறினாங்க, இறங்குனாங்க.